எனக்கு நிறைய வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்துருக்கு சார். அதாவது பக்காவாத நோயாளியை பார்க்குறோம் சார், படுத்த படிக்கா கிடக்குறான், யூரின் மோஷன்லாம் பெட்டில் போகிறான், அவனை எந்திரிச்சு பழைய மாதிரியே நடக்க வைக்கிறோம். அப்போ எனக்கு எவ்வளோ பொறுமை வேணும்? நான் வெறும் சாதாரண திவாகர் கிடையாது சார். டாக்டர் டி திவாகர், ஃபிசியோதெரபிஸ்ட். ஒரு தடவை வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் சார், டூ வீலர்லேயே தான் ஜேர்னின்னு வைங்களே, கீழே விழுந்து அப்படியே காலில் சரிச்சு பிளட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அதை பற்றி கேர் பண்ண மாட்டோம். நம்ம பேஷண்ட் பார்க்கணுமேன்ற அந்த வெறி தான் சார் ஓடும். நொண்டி அடிச்சுக்கிட்டே போய் பேஷண்ட் பார்த்தேன் சார், காலை கீழே கூட ஊண்ட முடியல. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. கரெக்டாக என்னை ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க சார். இதுதான் இந்த நேச்சர் தான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, உங்கள் சேனலில் பிடிச்சதும் சரி. இந்த நேச்சராக கேட்குறீங்களா? உண்மை அதுதான். ஆன்லைன்ல அப்படி தான், ஆஃப்லைன்ல எப்பயுமே ஒரே மாதிரி தான் சார். இல்லை சார், கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். ஆன் ஸ்க்ரீன்லேயே அதே மாதிரி இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீன்லேயே அதே மாதிரி இருக்கும். இதை பார்க்கும்போது தலைவனோட ஆக்டிங்க்கு நாங்கள் ஒரு பெரிய பெரிய லீடிங் ஆக்டர்ஸே சொல்கிறாங்க சார். தனுஷ் அண்ணா நடிக்கிறது என்ன நடிப்பு, சிம்பண்ணா என்ன நடிப்பு. சரி மாப்பிள்ள, இப்போ நீ மாப்பிள்ளையோட வளர்ச்சியை பார்த்து உனக்கு எப்படி இருக்கு? இப்போ சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் நான் வந்துகிட்டு இருக்கேன்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு எங்க இருந்தான்னு தேடிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கியா? பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் நம்ம இன்டர்வியூ எடுத்திருப்போம், இன்ஸ்டா திவாகர். நம்மளுமே அவரை வச்சு 2 வீடியோ போட்டிருந்தோம். அதில் ரொம்பவே ஃபன்னாக பேசியிருப்போம். இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், இவர் ரியல் லைஃப்லையும் இப்படி தான் இருப்பாரா, எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி ஃபன்னாக தான் இருப்பாரா, அவர் உண்மையிலே ஆக்ட் தான் பண்ணுறாரா, அவர் தெரிஞ்சுதான் பண்ணுறாரா, இல்லை வேணும்னு பண்ணுறாரா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவருடைய மறுபக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தப்போ உங்களுடைய வீடியோ நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒரு டவுட், நான் சொன்ன மாதிரி இவர் உண்மையிலே இப்படி தான் இருக்காரா, இல்லை வேணும்னே நடிக்கிறாரா, இல்லை நெகட்டிவ் ஃபேம் வேணும் அப்படிங்கிறக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ரியலில் எப்படி இருப்பீங்க? எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், நேச்சராக தான் இருப்பேன். இதில் நம்ம எதுவுமே நெகட்டிவ் பப்ளிசிட்டியே நம்மளுக்கு வரல இல்லை சார். நெகட்டிவ் பப்ளிசிட்டி மீன்ஸ் நீங்க கொஞ்சம் ஜோவிலா நீங்க உங்களை நீங்களே ட்ரால் மெட்டீரியலை யூஸ் பண்றது அது நிறைய பேருக்கு ஒரு வியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க. இல்ல சார், நம்ம யாரையுமே ட்ரோல் பண்ணல. நீங்க ட்ரோல் பண்ணல, உங்களை ட்ரோல் பண்றாங்க. அதான் சொல்ல வரேன் சார். நம்ம இன்டர்வியூ கேட்கறாங்க, நம்ம நடிச்சு காட்டுறோம், மக்கள் மத்தியில் அது போய் சேருது. ட்ரோல் பண்றவங்க அவங்களுக்கு தான் கெட்ட பேரா மாறுது. இல்ல நான் அதை சொல்லல. நீங்க வீடியோஸ் இன்ஸ்டால போடுறீங்கல்ல, வீடியோல நார்மலா நிறைய பேர் நடிச்சு போடுவாங்க, இல்ல ஒரு ஹாபியா அதை பண்ணுவாங்க. பட் ஆனா நீங்க பண்ணி அந்த நடிச்சு காமிச்சு அந்த இதெல்லாம் போடுறீங்களா, அது கொஞ்சம் பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இது ஒரு ஃபன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்றது ஒண்ணு. ஆனா அதைவே ரெகுலரா பண்றீங்களா, அப்படி ரெகுலரா பண்ணும்போது ஓகே இப்படி பண்ணாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும், இப்படி பண்ணாதான் நம்ம லைம் லைட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்களா, இல்ல யதார்த்தமாவே அப்படிதான் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை சார். நம்ம பண்றதுல பாத்தீங்கன்னா ஆபாசம் இருக்காது, டபுள் மீனிங் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் யாரை பத்தியுமே நம்ம பேசியிருக்க மாட்டோம், ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நம்மளோட ஆக்டிங் திறமையை மட்டும்தான் போட்டிருப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிரிப்பா இருக்காது சார். இப்போ சீரியஸ் சீன்ஸ் பண்ணியிருப்போம். தனுஷ் அண்ணா சூசைட் பண்ணார்ல 3 படங்கள், அது பண்ணியிருந்திருப்போம். சில இது ஜாலியா பண்ணியிருப்போம். இல்ல நீங்க அந்த தனுஷ் அவர்களை பத்தி பண்ணதாகட்டும் எல்லாமே ஆக்டிங் திறமை, எனக்கு ஆக்டிங் திறமை இருக்கா நீங்க சொல்றீங்கல்ல, அதை பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட்லயே கேட்டிருப்பாங்க, இவர் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் இவர் சொல்றாரா, இல்ல வேணும்னே ஒரு யாரா ஆள் மனசுல ஆக்டர் நம்ப வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு சில கலை. அந்த கலையில நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது, நிறைய ட்ரெயின் பண்ணி கத்துக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க மேக்சிமம் ஒரு 5 செகண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான் சார். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 7 டேக் எடுப்பாங்க, நான் ஒரே டேக்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்களே, அது உங்களுக்கே சில விஷயங்கள்லாம் அப்படி பண்றப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது சார். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திடீர்னு கேமரா முன்னாடி நடிக்க வரன்னு வரல. கிட்டத்தட்ட 6வது படிக்கிறதுல இருந்து மைக்க பிடிச்சி ஸ்டேஜ் ஏறிட்டோம். அப்ப இருந்து நடிச்சு காட்டுறோம், பலவிதமான பரிசுகளை குமிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய என்னோட சர்டிஃபிகேட்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் சார். அது கூட இன்ஸ்டாகிராமில் மில்லியன் வியூஸ் போயிருச்சு. இதையும் புரிஞ்சுக்கிறாம சில மக்கள் அநாகரிகமாக பண்ணுறப்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது சார், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது பார்க்குறப்ப. ஸோ நம்ம நடிக்க வரோன்னு புதுசாக பண்ண இல்லையா, அப்போவே நிறைய பரிசுகளை ஜெயிச்சிருக்கோம், நிறைய பேரை நம்ம நடிக்க வச்சுருக்கோம், நம்மளே ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். நம்ம படித்த ஸ்கூல் ஒரு தரமான ஸ்கூலு, அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், நான் மதுரையில் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்தேன். ஆரம்பத்திலேயே நான் டக்குன்னு ஒரு பெரிய நடிகர்னு வரல, சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சேன். 6வது படிக்கிறப்ப ஒரு முரசு தட்டுறோன்னா ஒரு சின்ன வேஷம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். 7th படிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அதுலேயும் சூப்பராக பண்ணுறேன். 8th படிக்கிறப்ப என்னை லீட் ரோலுக்கு போகிறாங்க, முக்கியமான ரோல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு டயலாக் எழுதி அதை அவங்களோட பேசி அவங்க சார் மேக்கப் போட்டு விடுவாங்க. கிட்டத்தட்ட சார் திருச்சி சென்ட் ஜோசப், மதுரை சென்ட் மேரிஸ், லோயலா காலேஜ் எல்லாம் ஒரே நிர்வாகம், சேசு சபைன்னு சொல்லுவோம். ஸோ பள்ளி பருவத்திலேயே நம்ம ஸ்டாஃப் கிட்ட
ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நாடகம்னா என்ன, பேச்சு போட்டினா என்ன, தனி நடிப்புனா என்ன, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார். அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம போட்டி போட்டு அதுலேயும் இவ்வளோ உழைப்பு இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம பசங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, 2K கிட்ஸு எல்லாம் வந்து டக்குன்னு வந்து ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டுடுறாங்க. நான் வந்து அப்பயே முறையாக பயிற்சி பெற்ற ஒரு நபர் இல்லையா? ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ்லேயும் அது அது தொடர்ந்துருச்சு சார். நிறைய பேருக்கு நம்மளோட மறுபக்கம் தெரியல சார். காலேஜில் வந்து ரோட்டரி கிளப்னு இருக்கு சார். நான் சேலத்தில் படித்தேன். சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. அங்கே ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் இருக்கு. அங்கேருந்து எத்தனை சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பேன், எத்தனை பரிசுகள் வாங்கியிருப்போம், எத்தனை பேர் பெரிய நபர்கள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் வந்து நம்மளை பாராட்டியிருப்பாங்க. இந்த பேரும் புகழும் இப்போ மட்டும் கிடைக்கல சார். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 80% பாராட்டுவாங்க, 20% இது கலைஞர்களுக்கே உள்ள ஒரு சோக கதை தானே உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட், நீங்க பண்றது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஜோக்கர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. ஆனா அது உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க வந்து ஆக்டிங் நான் வந்து சின்ன வயசுல நல்லா கத்துக்கிட்டேன். இப்ப நீங்க கரெக்டா கத்துக்கணும், உங்களுக்கு ஆக்டிங் பண்ணணும் ஆர்வம் இருக்கு. ஆனா அதை ப்ராப்பரா கத்துட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரணும், இல்லைன்னா நான் என்ன ஒரு எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்குறாங்களோ அதை பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? சார் நம்ம படிக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு சார். நம்ம நடிக்கிறதே அதனாலதான் பொதுமக்கள்கிட்ட கிட்டத்தட்ட நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் ஒரு 5000 கமெண்ட் வந்திருக்கும். இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னா நீங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் நம்ப வச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்க மேல வர விமர்சனம். ஆனா அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வேணும்னே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கான்பிடன்ட் லெவல், தன்னை ட்ரால் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு மனுஷன் இப்படி பண்றாரு. ஆனா அவர் பண்றது குட் ஆக்டிங் சொல்ல முடியாது. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு சிரிப்பு வருது, நான் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகிட்டேன், இந்த வீடியோ பாக்குறதுக்கு கலகலன்னு இருக்கு, அப்படி வேணா சொல்லுவாங்களே ஒழிய இது பர்ஃபெக்ஷனான இதுதான் ஆக்டிங் அப்படின்னு எந்த டைரக்டராவது ஒத்துக்குவாங்களா? அதைத்தான் நான் சொல்ல வரேன் சார். கிட்டத்தட்ட நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு கமெண்ட்ன்றது ஒரு 2000 கமெண்ட் வந்திருக்கும், 3000 கமெண்ட் வந்திருக்கும், ஓகேங்களா? அதுக்கு மேல 20,000 லைக் விழுந்திருக்கும். லைக் பண்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து உள்ள கமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க சார். அதே சமயத்துல நல்ல கமெண்ட் போட்டவங்களும் உண்டு இருக்கு. லேட்டஸ்டா கோட் படம் வந்துச்சு இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்காங்க சார். நம்மளை எடுத்து போடுறதெல்லாம் பெரிய பெரிய ஹீரோவோட தான் கம்பேர் பண்ணி போடுறாங்க. எனக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு எடிட் தெரியாது, நம்ம ஒரு டீம் கிடையாது, கேமராமேன் கிடையாது, நம்மளுக்கு எடிட்டிங் ஆள் கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக தான் நம்ம போடுவோம். என்னோட வீடியோவெல்லாம் கோட் படத்தில் விஜய் சார் நடிச்சிருந்தாரு, அதோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. திவாகரா காந்தியா எதில் பெஸ்ட்டுன்னு கேளுங்கன்னு போட்டால் உள்ள கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பேருமே திவாகர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஒருவேளை விஜய் சார் திவாகரை பார்த்து காப்பி டஸ்டாரா? ஓகேங்களா, சரி விட்டுருங்க, அந்த பையன் தான் போடும். அதை டவுன்லோட் பண்ணி என்னோட இதில் போட்டேன், அது இன்னும் காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. கிட்டத்தட்ட அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் வியூவர்ஸ் தானே, அவங்களும் ரசிகர்கள் தானே, எல்லாரும் ஸ்டோரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கே வந்து 25 ஸ்டோரி காமிச்சு, என்னடா 25 ஸ்டோரி மென்ஷன் ஆயிருக்கேன், என்னடா உள்ள போனால் எல்லா பேருமே ஓட்டு வச்சிருக்காங்க சார். மேலே காந்தி, திவாகர். அதில் விஜய் சார் விழுந்ததை விட நான் வந்து 3 படத்தில் சூசைட் பண்ணிக்கிற சீன் இப்படி பண்ணியிருப்பேன் சார். அதையே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன படம்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையை சொல்ல வரை ரொம்ப படம்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கனால நம்மளுக்கு டைம் இதாக இருக்கும். கோட் படம் இது வரைக்கும் நான் பார்க்கல, அதுவும் மக்கள் தீர்ப்பு தானே. இன்னொன்று சொல்ல வரேன் சார், நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது என்னன்னா, பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், அநாகரிகமாக பேசி, அதாவது அவங்கள கவர்ந்து இழுக்கிறது. ஓகேங்களா, நான் பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை பற்றி அநாகரிகமாக பேசி கவர்ந்து இழுக்கிற மாதிரி அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் எப்படி வியூஸ் அல்லன்னு நினைக்கிறாங்கன்னா, ஆபாசங்கள் அதை பேசி மக்களை கவர்ந்து இழுக்கிறாங்க. நான் எதைத்தான் காமிச்சேன், எதுவுமே இல்லையா, நேச்சுரலாக நம்ம ஆக்டிங் பண்ணுறோம். இன்னொரு குரூப்பும் இருக்காங்க, ஜோக்கர் மாதிரி பண்ணி அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் சொல்ல வரேன், நகைச்சுவை ஜோக்கர்ன்ற பேசுறதே தப்பு சார். நகைச்சுவை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. எங்க ஸ்கூல்ல நகைச்சுவை போட்டினே இருக்கும், எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியாது சார். ஹீரோஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவைக்காக கீழே இறங்கி பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய ஹீரோ ட்ரை பண்ணி வராது. ஸோ அப்பேற்பட்டவங்க ரொம்ப வந்து சைன் பண்ண முடியாது. ஹீரோவுக்கு உண்டான குவாலிட்டி முதல்ல சிரிக்க வைக்கணும். ஹீரோயிசம்னா என்னன்னா, இப்போ நானே ஒரு காலேஜில் படிக்கிறேன், என் காலேஜில் ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அந்த 20 பொண்ணுங்களை சிரிக்க வைக்கணும், அது ஒரு ஹீரோயிசம். அது நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, வராது. இயற்கையாக ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறாங்க பாருங்க. அது எந்த இடத்துலையுமே சிரிப்புன்றது ஒரு ஆபாசம் இல்லாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நினச்சி பாருங்க. அது இயற்கையாக கிடச்சிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்படி தானே சார் இது மக்கள் பார்க்குறாங்க சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், திரையில் போய் தான் எல்லாரும் மக்களை சம்பாதிப்பாங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரீனுக்கே போகலை, கிட்டத்தட்ட சார் போன வட்டம் நம்ம என்ட்ரி கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு எவ்வளோ ரசிகைகள் பட்டாலுமோ அதை தாங்கி ஒரு மடங்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே சார், மதுரைன்னு சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் எந்த இடத்துல போனாலும், சென்னையிலேயே கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க சார். நைட்டு நான் போனது 10, கரண்ட் இல்லை, தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 குரூப் சவுண்டு எனக்கே காது வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சார் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். கஷ்டப்பட்டு நான் இயற்கையான நடிப்புகளையும் பாடி, ஒரு சில பேர் பேட் கமெண்ட் போடுறாங்களா அதையும் சகிச்சுக்கிட்டு, ஓகேங்களா, அதையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா, நம்ம யாரு கூடயும் போய் அநாகரிகமா சண்டை கூட போடல சார். இன்னொரு விஷயமும் நான் பார்த்திருக்கேன் சார், சோசியல் மீடியால யாரு கெட்ட வாரத்துல கமெண்ட் போடுறாங்களோ அதை எடுத்து ஹைலைட் பண்ணிட்டு வீசுவாங்க, நான் பார்த்திருக்கேன். அதுக்கு ஒரு பேச்சு, அதுக்கு நான் எதுவுமே அது பண்ணிருக்க மாட்டேன் இல்லையா. இல்ல உங்க மேல வர விமர்சனம் என்னன்னா,
என்ன ஆங்கர்ஸ் ஆகட்டும் சரி, இல்ல வெளியாகட்டும் சரி, நீங்க பண்ற ரீல்ஸ் ஆகட்டும் சரி, என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஆனா நீங்க வந்து அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸை நீங்க வச்சிருக்கீங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவர் நீங்க என்னதான் அவரை துருவி துருவி கேள்வி கேட்டாலும் அவர் வந்து இன்னசென்ட்டா தான் ஆன்சர் பண்றாரு. அவர் ரியாலிட்டியா இருக்காரு, அவர் ஒரு ஜெனியூனா இருக்காரு. பட் யாரு மத்த இவங்கள மாதிரி உங்களுக்கு கோவமே வரல. அதுதான் அதைத்தான் எல்லாரும் சார் ப்ளஸ் பாயிண்டா சொல்றாங்க. அது உண்மையை சொல்ல வரேன் சார். அது என்னோட துறை பிசியோதெரபி துறைன்றது எனக்கு நிறைய வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்துருக்கு சார். அதாவது பக்காவாத நோயாளியை பார்க்குறோம் சார், படுத்த படிக்கா கிடக்குறான், யூரின் மோஷன்லாம் பெட்டில் போகிறான், அவனை எந்திரிச்சு பழைய மாதிரியே நடக்க வைக்கிறோம். அப்போ எனக்கு எவ்வளோ பொறுமை வேணும். ஸோ சோசியல் மீடியாவில் சில பேர் வேணும்னே நான் ஒரு கோவத்தை தூண்டணும், சண்டை போடணும், அதை எடுத்து வீடியோ காமிச்சு வீசு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு நான் எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டடாக இருந்துட்டு, அதுவும் ப்ரொஃபஷனல் தொழில் படிப்பு படிச்சுட்டு இப்படி கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பலவிதமான மக்களை பார்த்து மனநிலை சைக்காலஜிலாம் படிக்கிறோம் சார். இவ்வளோ ஒரு மெச்சூர்டான பர்சன் எப்படி அவங்களோட வலையில சிக்குவாங்க? அதுவும் இருக்குல்ல சார். அவங்க கேட்கறத கேட்கட்டும். நான் வெறும் சாதாரண திவாகர் கிடையாது சார். டாக்டர் டி திவாகர், பிசியோதெரபிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் கீக்குள்ள படிச்சிருக்கோம். சொல்ல போனால் அவங்களே எங்களை சார் நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே அப்பா இதெல்லாம் பொறுமை வேணும் திவாகர், ஆர்த்தோ டாக்டர்ஸே உன்ன மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது அப்படி பாராட்டிட்டு போறாங்க பெரிய பெரிய ஆர்த்தோ டாக்டர்ஸ். ஸோ அவ்வளோ பொறுமை இருக்குல்ல சார். அது போக நிறைய வாழ்க்கையில் நம்ம படித்த படிப்பு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு சார். அதாவது சார் நாங்கள்லாம் ஃபிசியோதெரப்பி பண்ண போகிறப்ப மற்ற மருத்துவர்கள் மாதிரி எங்களோட வேலை ஈஸியான வேலை இல்லை சார். அதாவது வெயில் மழை குட்டிக்கிட்டு இருக்கோம், அதோட போய் பேசணும் பார்ப்போம் சார். கிட்டத்தட்ட வெயில் சுட்டு எரிக்கும், அதோட பேசணும் பார்க்க போவோம். ஒரு தடவை வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் சார், டூ வீலர்லேயே தான் ஜேர்னின்னு வைங்களே, கீழே விழுந்து அப்படியே காலில் சரிச்சு பிளட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அதை பற்றி கேர் பண்ண மாட்டோம். நம்ம பேஷண்ட் பார்க்கணுமேன்ற அந்த வெறி தான் சார் ஓடும். ஏன்னா அவங்ககிட்ட சின்ன குழந்தை மாதிரி நான் வந்தேன், பைக்கில் விழுந்துட்டேன், லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி போகிறதே நம்ம லேட்டாக தான் போவோம். ஒரு நாளைக்கு 8 பேஷண்ட் பார்க்குறோம்னா 8 பேஷண்ட் வீட்டுக்குமே கரெக்டான டைமுக்கு போக முடியாது. ஸோ அப்படியும் கீழே பிளட்டு வரனா கூட எங்களுக்கு டிடி போடணும், இன்ஜெக்ஷன் பண்ணணும், அப்படி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம் நினைக்க மாட்டோம் சார். அப்போ அவ்வளோ பொறுமைகளை கொடுத்துருச்சு சார். நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. காலில் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு சார், காலை ஊண்ட முடியல, சிவியர் ஸ்ப்ரெயின் வைங்களே. ஸ்ப்ரெயின்னா லிகமெண்ட் லேசாக கிழிஞ்சிரும், காலை பூமியில் டச் ஆகலை. அப்பேற்பட்ட சுச்சுவேஷனில், ஏன்னா என்னோட பேஷண்ட்டுக்கு தெரியும் நான் ரொம்ப ஆக்டிவாக, நான் கீழே விழுந்துட்டே சுழுக்குனா யாரும் நம்ப மாட்டாங்க சார். நொண்டி அடிச்சுக்கிட்டே போய் பேஷண்ட் பார்த்தேன் சார், காலை கீழே கூட ஊண்ட முடியல. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ பேஷண்ட்டே நேராக பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆகா உண்மையிலேயே டாக்டருக்கு இப்படி இருக்குது பிசியோதெரபிஸ்ட்டு. அப்படி இருந்துமே யாரும் நீங்கள் வர வேணாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லலை. அவங்களுக்கு தேவைப்படுது ட்ரீட்மெண்ட் சிகிச்சை. அவங்களுக்கு தெரியும் சார் கஷ்டம், படுத்த படிக்கையாக இருக்கவங்களுக்கு எப்படா வழியில் எந்திரிச்சு வருவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சமுதாயத்தில் நான் இருந்து மெச்சூரிட்டி, ஓகே வாழ்க்கைனா இப்படி இருக்கும். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தெரியும் பணம் சம்பாதிக்கிறதோட அருமை, அதோட ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தெரியும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதோட அருமை, வாழ்க்கையோட அருமை. நம்ம இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்துட்டு இன்னொருத்தவங்க பர்பஸ்ஃபுல்லாகவே நம்மளை கோபத்தை தூண்டி நம்மளோட சண்டை போட்டு அதை எடுத்து யூடியூப்பில் போட்டு பப்ளிஷ் பண்ணி அப்படின்றக்கப்ப நான் அந்த வலையில் நான் சிக்க மாட்டேன் இல்லையா? இப்போ வடிவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆன் ஸ்க்ரீன்ல பயங்கரமா காமெடி பண்ணுவார். வடிவேல் அவர்களை ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு வரும். ஆனா ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும், நார்மலா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லயே அதே மாதிரி தான் இருக்கு, ஆஃப் ஸ்க்ரீன்லயே அதே மாதிரி தான் இருக்கு. கரெக்டாக என்னை ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க சார். இதுதான் இந்த நேச்சர் தான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, உங்கள் சேனலில் பிடிச்சதும் சரி. இந்த நேச்சராக கேட்குறீங்களா? உண்மை அதுதான். ஆன்லைன்ல அப்படிதான், ஆஃப்லைன்ல எப்பயுமே ஒரே மாதிரி தான் சார். இல்லை சார், கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். ஆன் ஸ்க்ரீன்லயே அதே மாதிரி இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீன்லயே அதே மாதிரி இருக்கும். இதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இவரை பார்த்தோன்னே, உங்களை பார்த்தோன்னே சிரிப்பு வர்றது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு நீங்க தலைவா வந்துட்டுன்னு சொன்னீங்களே, இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இந்த டிக்டாக் பிரபலங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க சார். ஓப்பனா சொல்லவா, நான் யாரையும் பத்தி பேசல சார், யாரோட பேரும் வேணாம், நான் பொதுப்படையா சொல்ல வரேன். ஆபாசத்தினால வந்தவங்க, மற்ற இதனால வந்தவங்க ஒரு லெவலோட அழிஞ்சிட்டாங்க. என்னோட வளர்ச்சியை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட கிராஃப் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. வாரத்தில் ஒரு நாள் சென்னை வந்தேன், வாரத்தில் 2 நாள் வந்தேன், இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள். என்ன ரீசன்? 150 இன்டர்வியூ சார். கிட்டத்தட்ட யாருமே எனக்கு தெரிஞ்சு 150 இன்டர்வியூஸ் யாரும் கொடுத்துருப்பா. இங்க எந்த சேனலை தொடங்க எனக்கு சார் இப்போ திருப்பி அதே சேனலுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா இது எல்லாமே என்ன ரீசன்னா நம்ம ஒரிஜினல் ஆக்டிங் சார். காமெடி மட்டும் இல்லை சார், ஒரு பப்ளிக்கோட ஒரு சேனல்ல இன்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க, அதெல்லாம் பாருங்க. ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, தலைவனோட ஆக்டிங்க்கு நாங்களாம் அடிமை. ஒரு பெரிய லீடிங் ஆக்டர்ஸே சொல்றாங்க சார், தனுஷ் அண்ணா நடிக்கிறது என்ன நடிப்பு, சிம்பண்ணா என்ன நடிப்பு, எங்க தலைவையும் பாருங்க இப்போ ஆக்டிங், அதுக்கெல்லாம் நாங்க அடிமைன்றது சார். அவங்களாம் நாங்க சொல்லி கொடுத்து பேசல. சார் உண்மையை சொல்லவா, சத்தியத்தை சொல்லவா, அந்த சேனல் ஆங்கரும் என் கூட வர்றாரு, டீமா போகிறோம், எல்லாரும் இன்டர்வியூ மோட்ல எடுத்துட்டாங்க. உங்களை நான் வித்தியாசமா பார்க்கணும்னு சொல்லிட்டு பாண்டி பஜார்ல உட்கார வைக்கிறோம். அப்போ நாங்கள் வெயிட் பண்றோம், யாரடா ஃபேமிலியை கேட்ச் பண்ணுவோம், யாரடா நம்மகிட்ட பேசுவா, அவங்ககிட்ட கேமராவை நீட்டுவோம் அப்படின்றது. ஸோ ஆங்கர்ஸே பார்த்துட்டு புல்லரிச்சு போயிட்டாங்க.
மக்களோட ரெஸ்பான்ஸும் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸும் பார்த்துட்டு ஸோ அவ்வளோ வந்து மக்களை வந்து நம்ம நேர்மையான முறையில் அப்போ அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்டேன், எப்போ நான் வாட்டர்மெலன் சாப்பிட்டு எல்லாரும் வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னப்பா அதை பார்த்தா காமெடியாக தெரியுதா? அதுவுமே நேச்சராக இருக்கும். அதில் எனக்குமே பார்க்க இது வந்து காமெடியில் ஒன்றுமே இல்லை சார். வாட்டர்மெலன் சாப்பிட்றோம், நம்ம வந்து அதை குந்தாங்குற சாப்பிடல, வாட்டர்மெலன் சாப்பிட்றது வந்து ஒரு ஸ்டைலிஷாக தான் சாப்பிட்றோம். சார் இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலதான் இப்ப ரீசெண்டா தான் ஃபேம் ஆனீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பார்வை எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப உங்க ஓரளவுக்கு நீங்க நல்ல ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி பாக்குறாங்க? அதே மாதிரி உங்களுக்கு ஓகே இவர் பண்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் கேளிக்கைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள், உங்க சொந்தக்காரங்களையோ இல்லை உங்க வீட்டு சைடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? பேரும் புகழும் பெருமையும் தான் சார் சேர்ந்துருக்கு. உண்மையான விஷயங்களை சொல்ல வரேன். என்னோட கிளாஸ்மேட்ஸ் காலேஜ் மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரியும். நான் அப்பயே பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசஸும் வாங்கியிருக்கோம், ப்ரைஸஸும் வாங்கியிருக்கோம், சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டேலண்ட் ஆனவங்கன்னு தெரியும். இப்போ நம்ம கரெக்டான ரீச்சில் வரதை பார்த்து சந்தோஷம் தான் பட்டிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து கான்டாக்ட் பண்ணி ஒரு கூட்டத்தை தான் சேர்த்துருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க சார். அதெல்லாம் மிஸ் ஆகி நான் அந்த குரூப்லேயே கிடையாது. இப்போ நம்ம இவ்வளோ ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோன் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணி இப்போ டெய்லி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க, யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணலாமா? கண்டிப்பாக சார். என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஸ்கூல் மட்டும் இருக்காங்க, காலேஜ் மட்டும் இருக்காங்க. 2 பேருக்கு என்ன நான் போட்டு காட்டுறேன். சரி, யாருக்கு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவரே வந்து என்னை கான்டாக்ட் பண்ணார். ஓகேங்களா, 10th வந்து சார் நம்ம நாடகம் போட்டு நிறைய ப்ரைஸஸ் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசினார். அவருக்கு பண்ணுவோம், அப்புறம் காலேஜ் மட்டுக்கும் பண்ணுவோம். ஹலோ மாப்பிள்ள நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. மாப்பிள்ள இடம் அந்த 10th ஸ்கூல்ல போட்டு நம்ம ப்ரைஸ் வாங்கணும்ல, அதெல்லாம் எப்படி அப்படியே ஞாபகம் வச்சிருக்க? நான் தான் பெரிய நடிகனாச்சா? சரி மாப்பிள்ள, இப்ப நீ மாப்பிள்ளையோட வளர்ச்சியை பார்த்து உனக்கு எப்படி இருக்கு? இப்ப சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நான் வந்துகிட்டு இருக்கேன்ல, இத பார்த்தா உனக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கு? சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க இருந்தேன்னு தேடிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கியா? உன்னை நான் 2-3 இன்டர்வியூல உன் பேர் சொன்னேன், பாத்தியா? இல்ல மாப்பிள்ள, பாக்கலையே. பாக்கலையா? அடப்பாவி, என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூல பரவாயில்ல, 100 கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில யாரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ள, உனக்கு தெரிஞ்சு இந்தியாவில யாரும் இவ்வளவு என்ட்ரி கொடுத்தது இல்ல? மாப்பிள்ள, நான் இதுல பிடி பிரைம்ல புதிய தலைமுறையில இன்டர்வியூல இருக்கேன். ஆமா ஆமா, என்னோட ஆங்கர் இருக்கார், பேசுறியா? ஹலோ ஹலோ. சார் உங்க நேம் சொல்லுங்க சார். என்னோட நேம் பிரதீப் சார். நீங்க சென்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே, அவரோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டுங்களா? ஆமா ஆமா, அவரோட ஸ்கூல் கிளாஸ்மேட். ஆமா. ஓகே, அவர் ஸ்கூல் டைம்ல இருந்து இப்படிதான் இருப்பாரா? ஆமா சார், ஸ்கூல் டைம்ல இருந்து எப்பவுமே அப்படிதான் சார் இருப்பாரு. ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பாரு, ஓவர் கான்ஃபிடென்ட்டா தான் இருப்பாரு. ஓகே. ஏன்னா இப்ப அவரை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவரு திடீர்னு ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் 2 விதமான விமர்சனங்கள் வரும். ஒண்ணு, அவர் வந்து ட்ரால் மெட்டீரியலா பார்ப்பாங்க, அதனால வந்து அவர் தலைவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரை கொண்டாடுறாங்க. இன்னொன்னு, அவர் வந்து பிசியோதெரபிஸ்டா இருக்காரு. சோ இவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது இந்த மாதிரிதான் வந்து அவர் நம்ம கிட்ட இவரை நம்பி எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேருக்கு யோசனை வரும். கமெண்ட்லயும் வந்து நிறைய ஸ்கூல் படிக்கும் போதே வந்து எல்லாரும் ஆக போறீங்கன்னு சொல்லி இருக்கும்போது அப்பயே வந்து ரஷ்யால போய் நான் படிக்க போறேன்னு சொன்னாரு. எல்லாருமே சொன்னாங்களா? அப்ப வந்து நான் நம்பல. அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு ஒருவேளை நம்ம திவாகர் தானான்னு சொல்லி நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அப்ப பார்த்தா உண்மையிலே வந்து பிசியோதெரபிஸ்ட் தான் ஆயிட்டாரு. அது மாதிரி அவர் பல வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாக்கேன் சார். பழைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பிசியோதெரபிஸ்டுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருக்காப்ல. ஆமா ஆமா, இவரோட ஆக்டிவிட்டி பாடி லாங்குவேஜ் முதில இருந்து அப்படிதான் இருக்கும். ஆக்டிங் இப்ப எல்லாரும் புதுசா இருக்கு, அவ்வளவுதான், பார்க்க புதுசா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா அவரு சின்ன வயசுல இருந்தே அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ஆனா அவருக்கு வந்து ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா சோசியல் மீடியால போடும்போது அது ஒரு ட்ரால் மெட்டீரியலா இருக்கு அப்படிங்கிறீங்க. ட்ரால் மெட்டீரியலா இருக்கு. அதை பத்தி திவாகர் ஒன்னும் இது ஒரி பண்ண மாதிரி தெரியல. அதான் ஆக்சுவலா அவர் ஒரி பண்ணி இருந்தாரு அப்படின்னா அவரோட ஸ்டைல் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. இல்ல, அது நாடக போட்டி எல்லாம் கேளுங்க. எப்படி நாடக போட்டி? என்னது நாடக போட்டி? 10th நானும் அவரும் சேர்ந்து நடிச்சுதான் பிரைஸ் வாங்கணும். நீங்களும் ஒரு கூட சேர்ந்து நடிச்சிருந்தீங்களா? ஆமா சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்தாரு 10th படிக்கும்போது. இந்த வரதட்சணை கொடுமைன்னு ஒரு நாடகம் பண்ணோம். ஓகே. அதுல இவர் தான் டைரக்டர்.
மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டரு. அது மாதிரி எங்க இதுதான் வந்து நிறைய டீம் இது பண்ணாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்க தான் பிரைஸ் அடிச்சோம். இவருக்கு ஆக்டிங்கை தாண்டி இப்ப நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி எதுல எல்லாம் நல்லா பண்ணுவாரு? அதான் சார், நிறைய நல்லா பேசுவார் சார், போல்டா பேசுவாரு. இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு திவாருக்கு இல்லவே இல்ல, முந்தியில இருந்தே இருக்காது. யாரை பத்தி கவலையப்பட மாட்டாரு. எவ்வளவு பெரிய கூட்டம் எங்க இருந்தாலுமே தைரியமா பேசிடுவாரு. நல்லா பேசக்கூடிய ஆளு. ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மாப்ள. சரிம்மா, தேங்க்யூ சார். உங்களுக்கு லைஃப்ல வந்து லவ் அப்படிங்கிற ஏதாவது செக்மெண்ட் இருந்திருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். ஏன் இது வரைக்கும் நீங்க எதுவுமே? சார், நான் படித்த ஸ்கூலு ஃபாதர்ஸோட ஸ்கூலு, ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ்ன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு. பேரண்ட்ஸ் மீட்டிங்கே அம்மா வந்தால் ரொம்ப நேரம் நின்று பேச மாட்டாங்க. சாமியார்களாக இருக்கிற இடம் டக்கு டக்கு டக்குன்னு கிளம்புன்றுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நாங்கள் போகவே இல்லை. காலேஜ் அப்படின்னு போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் படிக்கணும், ஜெயிக்கணுன்ற வெறி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபிசியோதெரப்பி ரொம்ப கஷ்டமான படிப்பு சார், ஓகேங்களா. எம்பிபிஎஸ் மாதிரி ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அனாட்டமி ஃபிசியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் சார். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸே பிரேக்குன்னு சொல்லுவோம் சார். அதாவது 5 வருஷம் ஃபிசியோதெரப்பியை 10 வருஷம் படிப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் நான் ஃபெயில்னா செகண்ட் இயர் போக முடியாது. அதை கிளியர் பண்ணிட்டு தான் செகண்ட் இயர் போக முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபெயில் ஆகி பிரேக் ஆகி 5 வருஷம் ஃபிசியோதெரப்பியை 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் அப்படி படிப்பாங்க. நம்ம வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து போகிறோம். அப்போ அவ்வளோ பணம் கட்டி படிக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம அதை பாஸ் பண்ணணும், படித்து முடிச்சு வெளியில் போகணும், சம்பாதிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. பட் விளையாட்டுத்தனமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். அது மாணவர் பருவம் தானே. நல்லா சைட் அடிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே மச்சா அந்த பொண்ணு சூப்பராக இருக்குடா, அவங்க நல்லா இருக்காங்கடா, அதெல்லாம் பண்ணுவோம். அது காலேஜ் லைஃப்பில் மாணவர் பருவத்துக்கு உண்டான சேட்டைகள் இருக்கும். அந்த மாதிரி அதையுமே லிமிட்டை தாண்டாது. மாணவர் பருவத்துக்கு உண்டான சேட்டைகள் இருக்கும், அதையும் தாண்டாது. அதுலேயுமே சார் ஃபஸ்ட் இயர் விளையாட்டுத்தனமாக இருந்தோம், செகண்ட் இயர் விளையாட்டுத்தனமாக இருந்தோம், தேர்ட் இயர் வந்து ஒரு 40% மெச்சூரிட்டி வந்துச்சு சார். ஃபோர்த் இயர் போனதும் நம்மள அறியாத ஒரு மெச்சூரிட்டி. இப்போ கரண்டா எந்த லெவலில் ஒரு 100%க்கு எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதை தான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் சொல்ல வரதே முழுசாக கேட்கல. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி சார். நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோம், இடம் வாங்கினோம், வீடு கட்டினோம். அடுத்து ஃபிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன். அடுத்து ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம். நம்ம ரொம்ப மெச்சூரிட்டியான குணத்தில் தானே இருக்கும். நம்ம எந்த விதத்தில் வேஸ்ட் பண்ணிட்டோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். இது வரைக்கும் என்னோட கிளாஸ்மேட் கல்யாணத்துக்கு கூட நான் அட்டன் பண்ணதில்லை. ஏன்னா அவனை கூட வேலை கட்டு போயிருந்து உட்காந்து பேசணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் வீடு உழைப்பு. இப்போ ஏற்பட்ட இவங்கள யார் குறை சொல்ல முடியும்? நல்லா சம்பாதிக்கிறோம், கரெக்டாக போகிறோம் வர்றோம். ஸோ அப்போயே நம்ம ஃபேமஸ் தான். அப்போயுமே எனக்கு இப்போ இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸ் ஆகி தான் பொண்ணு கொடுக்குன்னு கிடையாது. அப்போவே நம்மளை பார்த்துட்டு பொண்ணு கொடுக்குற நீயும் நான் நிறைய பேர் தவறு தான் சார் செஞ்சாங்க. சில காரணங்கள் தட்டி போயிடுச்சு. சிலரோட அதாவது சார் எல்லா குவாலிட்டி இருந்து கல்யாணம் பண்ண முடியாது. அது கடவுளோட ஒரு இது. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் சார், நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்மளும் சில தவறுகள் பண்ணியிருப்போம் சார். நம்ம மருத்துவ ஃபீல்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு இதே மாதிரி ஒய்ஃப் ஒரு டென்டிஸ்ட்டோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ அல்லது ஆயுர்வேதாவோ மெடிக்கல் சைடு தான் பார்க்கணும் நம்ம நினைப்போம். மெடிக்கல் சைடு பொண்ணுங்க கம்மியாக இருக்கும். அதில் ஜாதக கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒத்து போகாது. ஓகேங்களா. ஆரம்பத்தில் சார் நான் படிப்பை முடிச்சிட்டோம் இல்லையா, படிப்பை முடிச்சிட்ட உடனே நம்மளுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, வீடெல்லாம் கட்டியிருக்கோம். பட் என்ன பொண்ணை பெற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சொந்த வீடு கட்டியிருக்கணும், தனியாக கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டினது 2015 தான் கட்ட ஆரம்பித்தேன். ஸோ அதனால சில நல்ல அலைன்ஸ்லாம் தட்டி போச்சு. அதுக்கப்புறம் சில நம்ம கோஆர்டினேஷன் ஒரு பொண்ணு செய்ய போகிறோம்னா எல்லாரும் ஒரு நிலைப்பாடாக இருக்கணும் சார். இப்போ சொந்தத்தில் இவங்க பொண்ணை கட்டணும்னு நினைப்பாங்க, அவங்க இப்படி பல காரணங்களால் தட்டி போச்சுன்னு வைங்களேன். நம்ம இன்ஸ்டாவில் ஃபேம் ஆகி தான் கல்யாணம் பண்ணோம்னே அதெல்லாம் செகண்டரி சார். பொறுப்பான மாப்பிள்ளைக்கு யாராக இருந்தாலும் தேடி வந்து கொடுப்பாங்க பொண்ணு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான விஷயத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை சார். பொண்ணு என்ன ஒரு நல்ல கேரக்டர்ஸ், நல்ல மெச்சூரிட்டி, குட் லவ், குட் அஃபெக்ஷன், ஒரு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணை தான் எதிர்பார்க்குறோம் சார். அதுவும் குட் லுக்கிங், பார்க்கறது கொஞ்சம் அது எல்லாரோட ஆண்மகனுக்கும் உள்ள ஒரு எதிர்பார்ப்பு தானே. உங்களை யாரும் டீஸ் பண்ணியிருக்காங்களா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை அந்த மாதிரி? இல்லை ரொம்ப நீங்கள் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் அந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை சார், உண்மையை சொல்லவா, அக்கம் பக்கத்துலலாம் பார்த்துட்டு பெருமை தான் சார் பட்டாங்க. நேற்று கூட வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் பக்காவாக வந்துருச்சு. அப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். அதே இடத்துக்கு ஒரு மேடம் ஓடுறாங்க. அவங்க அப்படியும் கேட்குறாங்க, இவ்வளோ பேரை நீ சமாளிக்கிறியாடா, பெரிய விஷயம், இவ்வளோ பேர் சமாளிக்கிற, உன்னோட கோலில் நீ கரெக்டாக இருக்க, கரெக்டாக போகிற, அதே மாதிரி கீப் இட் அப் அப்படின்றாங்க. எல்லாமே காலம் மாறிடுச்சு சார். கிராமத்திலேயே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருக்கிற இடம் இப்போ ஓரளவு சிட்டி மாதிரி. கிராம மக்களே பார்த்துட்டு சின்ன பசங்க முதல்கொண்டு சொல்கிறாங்க, ஆனால் பேட் கமெண்ட்லாம் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வர்றது 1-2 பேட் கமெண்ட் தான், பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் திட்டாதான். அந்த மாதிரி சில அப்ரோச்சஸும் வருது சார்.
பேட் கமெண்ட் போடுறவங்க நேரம் பார்த்து திட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு வன்மம் இல்லை சார். அந்த நேரம் ஏதோ ஒரு ஜாலியில் ஒரு விஷயத்தில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த வன்மமும் கிடையாது இல்லையா? அதே பேட் கமெண்ட் போட்டாலும் நேரம் அது இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன் சார். ஆரம்பத்தில் பேட் கமெண்டாக போட்டவங்க மதுரை ரயில்வே ஜங்ஷனுக்கு நேற்று வர்றேன். அப்போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி தான் செல்ஃபி கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்குறாரு. கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நானும் ஆரம்பத்தில் உங்களை கிண்டல் தான் பண்ணுவேன், பேட் மெசேஜாக போடுவேன். உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நான் அதில் அட்ராக்ஷன் ஆகி இப்போ வந்து உங்களை ஃபேனாகவே மாறிட்டேன், இருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட பேசுங்கன்னு திருப்பி ஒரு வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாரு. இது எல்லாமே கேலி கூத்து கிடையாது சார். உண்மைக்கும் கேலி கூத்துக்கும் எங்களுக்கு மனநலம் நல்லா தெரியும். உண்மைக்கும் கேலி கூத்துக்கும் அப்படி கேலி கூத்து அனுப்பிச்சா சரிப்பா தம்பி டைம் ஆச்சு பாய் அப்படின்னு போயிடுவேன். அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரியில் போட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி விட்டு ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு சார். அந்த பேடாக கமெண்ட் பண்ணுறவன் பண்ணுவான் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கும் வன்மம் இல்லை இல்லையா? இப்போ உங்களுடைய கோல் என்ன சார்? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிசியோதெரப்பி அந்த லைன்லேயே இருக்கணுமா, இல்லை ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பாக சார். கடவுள் வந்து அதுவும் நான் சொல்கிறேன் சார், என்னோட ரசிகர்கள் சொன்ன வார்த்தைகள், கடவுள் காரணம் இல்லாமல் உங்களை இந்த லெவல் பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா திரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே உலக மக்களை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதான் சார், ஒரு இன்டர்வியூ 10, 20, 30 இன்டர்வியூக்கு மேலே யாரையும் பார்க்க மாட்டாங்க சார். 150 இன்டர்வியூஸ் மக்கள் விடாமல் பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கக்கன்னு தான் பார்க்குறாங்க. அதையும் மக்கள் விடாமல் ரசிக்கிறாங்க. ஸோ காரணமே இல்லாமல் கடவுள் இந்த டைமில் ஒருத்தவங்களை கொண்டு வந்து இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டார். கொடுத்தாருன்னா அதுக்கு பிஹைண்டாக லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. இன்னொரு ஒரிஜினாலிட்டியெல்லாம் மதிக்கிறாங்க சார். சார் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன். என்னை எங்கேயாவது பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி பார்த்துருப்பீங்களா? எத்தனை பேர் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக 50,000, 1,00,000, 20,000. நேற்று கூட சென்னையில் ஒரு ஹோட்டலில் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, 20,000 செக் வாங்கிட்டு போங்க, கேஷ் நாங்கள் கையிலேயே கொடுத்துட்றோம், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. என்னை ரசிக்கின்ற மக்கள் மத்தியில் நான் கொண்டு போய் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். இன்டர்வியூ எடுக்கிறவங்க போய் பார்த்து பயந்து கொடுப்போம் சார் மக்கள் மத்தியில். ஸோ டீசெண்டான கேரக்டர் மதிக்கிறாங்க. அந்த பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாத நல்ல குணத்தை மதிக்கிறாங்க. நான் வீடியோவே போட்டிருக்கேனே, பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி யார்ட்டையும் என்கிட்ட வராதீங்க, நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நீங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டா வருவேன். இப்போ ஏதோ ஒரு கடையிலே நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா போகலாம். அங்கேயுமே போய் ப்ரொமோட்டாக பண்ண மாட்டேன். இங்கே வாங்க இந்த பொருளை வாங்குங்க. நம்ம கெஸ்ட்டாக போனோம்னா கெஸ்ட்டாக போவோம், இருப்போம், வந்துடுவோம், அவ்வளோதான். நீங்கள் இங்கே வாங்க இதை பண்ணுங்கள் எங்கேயுமே அப்படி ப்ரொமோட் பண்ண மாட்டேன் சார். அதே மாதிரி ஆபாசத்தை கையில் எடுக்க மாட்டோம், நடிப்பு திறமையை மட்டும்தான் காட்டணும். இப்படி பல வகையான ஒரு இதுக்கு தான் மக்களுக்கு மத்தியில் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் சார். மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலுக்கு 4 நாற்காலி மாதிரி நல்ல கேரக்டரு, நல்ல குணம், திறமை. வெறும் கான்ஃபிடென்ட்டை மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது சார். அவங்ககிட்ட ஏதாவது திறமை இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து வெறும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான்னா மக்கள் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம இவ்வளோ தூரம் பேசப்படுறதுக்கு காரணமே இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்களா சதீஷ் அண்ணா இருக்கார், ஆக்டர். அவர் கூட நம்மளை ஆங்கர் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுறாங்க சார். சதீஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறாரு. அப்போ ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ்கே அண்ணா தானே லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக இருக்காரு. நம்ம திவாகரில் அவர் அந்த என் டாப்பிக்கே வரல. ஆங்கர் திருப்பி என் பேரை வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கார். அவர் மெய் மறந்து பேசுகிறார். ஏதாவது நான் கூட அந்த இன்டர்வியூ பார்க்கல, பார்த்துட்டு எல்லா பேரும் அங்கேருந்து மக்கள் சர்க்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் உங்களை வந்து ஆக்டர் திவாகர் அப்படின்னு ஆதரிச்சிருக்காங்களா, இல்லை காமெடியன் திவாகர் அப்படின்னு ஆதரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆக்டர் திவாகரா இருக்க பிடிக்குமா, இல்லை காமெடியன் திவாகரா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்டர் திவாகர் ஹீரோ ரேஞ்சில் தான் வச்சு நம்மளை மக்கள் பார்க்குறாங்க சார். ஏன்னா சில இது பாருங்கள், சாங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கண்ணாடி சுற்றுறது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து ஒரு காமெடியாக இருக்க போய் தானே உங்களை ஆதரிக்கும்? இல்லை சார், அதாவது ஒன்றும் இல்லை சார். நீங்களே என்னை கொஸ்டின் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தரப்பு மக்களோட மனநிலை உங்களுக்கு தெரியாது. யார் என்ன அர்த்தத்தில் போடுறாங்க. இருக்கிற எல்லாருமே காமெடியாக பார்த்தா இவ்வளோ தூரம் வளர முடியாது சார். நிறைய உப்மா கம்பெனியாக இருக்கும், உங்களை வைப்பாங்க, படம் எடுப்பாங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் பூகமாக இன்னைக்கு கிளம்பல, 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பூகமாக கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. இவர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் அப்போ சூப்பராக இருக்கும். டாஸ்க்கை தான் ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே. பெரிய விஷயங்களே முட்டி மோதி ஜெயிக்கிறோம் சார். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே மட்டும் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ஒரு ட்ரோலை திவாகர் பண்ணிட்டாங்களா? பிரைம் மினிஸ்டர் கூட உங்களை ஒப்பிடுறீங்களா? பிரைம் மினிஸ்டரோட ஒப்பிடுறதுக்காக சொல்லவில்லை சார். அவர் எவ்வளோ பெரிய ஆத்மா. நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு அது பிரைம் மினிஸ்டரை பற்றி பெருமையாக தான் பேசியிருக்கேன். பேட் கமெண்ட் போனவரே ஏதோ ஒரு பில்லான ஏதோ ஒரு ஐடி அவரை பிளாக் பண்ணியிருந்தேன். அவரே ஃபோன் பண்ணி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களோட வீடியோ பார்த்தா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நாங்கள் 2-3 பசங்க இருப்போம், மற்ற பசங்களும் அதான் இருப்பாங்க. நாங்கள் எல்லா பேரையும் நாங்கள் அப்படியே கலக்கலன்னு சிரிச்சிட்டு இருப்போம்ல. ஸோ எல்லா பசங்க பொண்ணுங்களோட முகமும் எங்கள் மேலே தான் இருக்கும். அது ஒரு ஹீரோயிசம். ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கி ட்ரௌசர் போட்டு லூஸ் மாதிரிலாம் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு.